கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் விஜயின் தாவேகா தனது முதல் தேர்தலிலேயே தமிழகத்தில் 98லிருந்து 120 இடங்களை வெல்லும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கணித்துள்ளது. பல நிறுவன கருத்து கணிப்புகள் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் டைம்ஸ் நவ், வோட் வைப் ஆகிய நிறுவன கருத்து கணிப்புகள் மட்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளன. இப்படி இருக்க ஆக்சிஸ் மை இந்தியாவின் கணிப்பு தற்போது கவனம் பெற்று வருகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எப்போதும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று உண்மையான முடிவுகளாக வெளிப்படுவதில்லை என்றாலும் அவை பெரும்பாலும் பொது விவாதத்தை வடிவமைத்து இறுதி தீர்ப்பு குறித்த எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன. இந்நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியாவின் முந்தைய கணிப்புகள் எவ்வளவு துல்லியமாக இருந்திருக்கிறது, எந்தெந்த தேர்தலில் கணிப்பு தவறியிருக்கிறது என பார்க்கலாம். ஆக்சிஸ் மை இந்தியா கடந்த 11 முதல் 12 ஆண்டுகளில் சுமார் 93% துல்லியத்துடன் தேர்தல் முடிவுகளை கணித்துள்ளதாக இந்த அமைப்பு தானே கூறியுள்ளது. மொத்தம் 80 தேர்தல்களில் 63லிருந்து 65 தேர்தல்களின் முடிவுகளை சரியாக கணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 உத்தரப்பிரதேசத்தில் நிலவிய மகா கூட்டணியின் காரணமாக பாஜக தனித்து பெரும்பான்மை பெறுவதற்கு போராடும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் குறிப்பிட்டனர். ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி 339லிருந்து 365 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் பாஜக தனித்து 300 இடங்களை எளிதாக கடந்துவிடும் என்றும் தைரியமாக கணித்தது. என்டிஏ கூட்டணி 353 இடங்களில், அதாவது பாஜக மட்டும் தனியாக 303 இடங்களில் வெற்றி பெற்றது. இரண்டாவதாக 2022 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ஏஏபி கட்சிக்கு 76 முதல் 90 இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் அக்கட்சி 92 இடங்களை கைப்பற்றியது. மூன்றாவதாக மத்திய பிரதேசத்தில் 2023 தேர்தலில் பிஜேபிக்கு 140 முதல் 162 இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டது. இறுதியில் பிஜேபி 163 இடங்களில் வென்றது. 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபிக்கு 45 முதல் 50 இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் 48 இடங்கள் கிடைத்தது. குறிப்பாக அனைத்து முக்கிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு கடும் போட்டி நிலவும் அல்லது சொற்ப வித்தியாசத்தில் வெற்றி கிடைக்கும் என்று கணித்திருந்தன. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் இதற்கு விதிவிலக்காக 45 முதல் 55 இடங்களில் பாஜக தீர்க்கமான வெற்றியை பெறும் என்று கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மணிப்பூர், உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல மாநில தேர்தல்களிலும் கணிப்புகள் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அனைத்து கணிப்புகளும் சரியாக இருந்ததும் இல்லை. குறிப்பாக 2024 மக்களவைத் தேர்தல் இந்த அமைப்பின் கணிப்பில் பெரிய தவறாக கருதப்படுகிறது. என்டிஏ கூட்டணிக்கு 361லிருந்து 401 இடங்கள் கிடைக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் உண்மையில் என்டிஏ 293 இடங்களை மட்டுமே வென்றது. வெற்றி பெற்ற கூட்டணியை சரியாக கணித்தாலும் பெரும்பான்மையின் அளவை கணிக்க முடியாமல் போனது. இந்த தவறுக்கான காரணங்களாக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா போன்ற முக்கிய மாநிலங்களில் வாக்காளர்களின் அமைதியான மாற்றங்கள், குறைந்த வாக்குப்பதிவு மற்றும் சிறு கட்சிகளின் தாக்கம் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளன. அதேபோல் 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவிற்கு குறைந்த முன்னிலை இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் 202 இடங்களில் வெற்றி பெற்றது. இதற்கு முன் 2014 மக்களவைத் தேர்தலிலும் பிஜேபி தனிப்பட்ட பெரும்பான்மையை அடையும் திறனை குறைவாக மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அக்கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. இப்படி கணிப்புகள் மாறி மாறி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் நிலவரம் என்னவென்று மே 4ஆம் தேதி அன்றே தெரியவரும்.